அஸ்ஸலாமு வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தால்ச்சா தான். இது பிரியாணிக்கு சைடிஷா சாப்பிடுவாங்க. நம்மளுடைய சேனல்ல பிரியாணி வீடியோ நெறைய போட்டிருக்கோம். ஆனா தால்ச்சா வீடியோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு. இது இந்த தால்ச்சா எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வாங்க போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனிஸ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்திலே இருக்க ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க உடனே எடுத்து பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம தால்ச்சா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை நம்ம வேக வைக்கணும். அதுக்கு ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த மட்டனை நல்லா தாளித்து சேர்க்கறதுனால நல்ல ஒரு வாசமாக இருக்கும். அதனால தான் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நல்ல எலும்பு உள்ள மட்டனாக பார்த்து எடுத்துக்கங்க. ரொம்ப அதிகமாக கறி இருக்க வேணாம். வெறும் எலும்பா மட்டும் அந்த தால்ச்சாவுக்கு சேர்த்தா தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப இந்த மட்டன சேர்த்ததுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு மிக்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். அந்த அந்த எண்ணெயலாம் அதுக்குள்ள இஞ்சி சூப்பரா இருக்கும். இதுக்கேத்த மாரி உப்பு சேர்த்துட்டு, நல்லா ஒரு தடவ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தண்ணி ஊத்திட்டு, நீங்க ஒரு மட்டன் வேகுற அளவுக்கு ஒரு 5லருந்து 7 விசில் நீங்க விட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்ப நான் தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணிய அதிகமா ஊத்திக்க வேணாம். ஒரு 2 கப் அளவுக்கு மட்டும் ஊத்துனா போதும். இப்ப பாருங்க தண்ணி ஊத்தியாச்சு. இது இருக்கட்டும். இப்ப மூடி போட்டு ஒரு 5லருந்து 8 விசில் எந்த அளவுக்கு உங்களுக்கு மட்டன் வேகும்னு தெரியும்னா, நல்ல எலும்பு வெந்திருந்தா தான் சூப்பரா இருக்கும். இப்ப விசில் போட்டு இது இருக்கட்டும். இப்ப பாருங்க நான் விசில் ஒரு 7 விசில் மட்டும் விட்டுட்டு எடுத்திருக்கேன். சூப்பரா மட்டன் ரெடி ஆயிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு எலும்ப நல்லா வேக வச்சுருங்க. அப்பதான் நல்லாருக்கும். இதுக்கப்புறம் இந்த மட்டன் கூடவே நம்ம பருப்ப வேக வைக்க போறோம். நான் இன்னைக்கு எடுத்திருக்க பருப்பு அளவு பார்த்தீங்கன்னாக்கும், துவரம் பருப்பு 3/4 கிளாஸ் அளவுக்கும், 1/4 கிளாஸ் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு துவரம் பருப்பு அதிகமா இருக்கணும். கடலை பருப்பு கம்மியா இருக்கணும். அத பார்த்துக்கங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பருப்ப சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி 2, வெங்காயம் கொஞ்சமா, கொஞ்சமா சீரகம் சேர்த்துருக்கேன். இதோட பருப்போட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வேக வைக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாரி பண்றது. இப்ப மூடி போட்டுட்டு நம்ம விசில் விட்டுக்கலாம். ஒரு 2 விசில் மட்டும் விட்டுட்டு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் வேணும்னா போட்டுக்கங்க. மஞ்சத்தூள் போட்டா பருப்பு சீக்கிரம் வேகாது. அதனால நான் மஞ்சத்தூள் போடல. இப்ப பாருங்க விசில் விட்டு எடுத்தாச்சு. பருப்புலாம் நல்லா குழஞ்சு வந்திருக்கு. கடலை பருப்பு மட்டும் லைட்டா அரை வேக்காடுல இருக்கும். அத பார்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம தால்ச்சா பண்றதுக்கு தாளிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்த குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம சாம்பாருக்கு எப்படி தாளிப்போமோ, அதே மாரி தான் தாளிக்க போறோம். ஆனா ஒரே ஒரு பொருள் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்க போறோம். அது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டோட பேஸ்ட் தான். இதுக்கு நம்ம சாம்பாருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க மாட்டோம். ஆனா இந்த தால்ச்சாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், மட்டனும் எக்ஸ்ட்ரா சேர்ப்போம். அது மட்டும் தான் டிஃபரெண்ட்டா இருக்கும். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 4 கத்திரிக்காய் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட சின்ன கத்திரிக்காய் இருக்கனால அந்த மாரி சேர்த்துருக்கேன். நல்லா நீங்க பெரிய கத்திரிக்காய் கூட பார்த்துட்டு நீள நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இது கூட ஒரு தக்காளி நல்லா குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நீங்க எத்தன தக்காளி சேர்க்க போறீங்களோ, அத டிவைட் பண்ணிட்டு, நீங்க பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாவும், தாளிக்கும்போது கொஞ்சமாவும் சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பில, மல்லி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிருங்க. ஃபுல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம மசால் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏத்த மாரி நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏத்த மாரி பார்த்து சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ஆச்சி சாம்பார் மசால் தூள் தான் எடுத்திருக்கேன். அதில ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கங்க. ரொம்ப அதிகமா சேர்த்துற வேணாம். இப்ப இந்த மசாலையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிருங்க. சிம்மிலே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கட மசாலாலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் இருக்கும். அதனால நான் கம்மியா சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமா ஊத்திக்கங்க. ஏன்னா நமக்கு அந்த மசால் குக் ஆகணும். கீழ அடி பிடிக்காம இருக்கணும் அப்படின்றக்காக கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம பருப்பு, மட்டன்லாம் வேக வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இத அப்படியே எடுத்து இதில வந்து கொட்டிர்லாம். கொட்டிட்டு ஃபுல்லா வந்து நமக்கு இது எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ, அந்த அளவுக்கு வந்து தண்ணி, உப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து இப்ப நல்லா கொதிக்கணும். ஓரளவுக்கு மீடியம் சிம்லயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைலலாம் வைக்க வேணாம். ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கனால வந்து நமக்கு ஒரு மாரி கீழ பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து மீடியம் சிம்ல வச்சுட்டு இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்ப பாருங்க சூப்பரா வந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகா வந்திருக்கு பாருங்க. இது வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்ல. ரொம்ப கம்மியான நேரத்திலே வந்து நம்ம இந்த தால்ச்சாவ செஞ்சிரலாம். மேக்ஸிமம் வந்து முஸ்லீம் வீட்டு ஃபங்ஷனு இல்லாட்டி ஏதாவது ஒரு டே பிரியாணி செய்றாங்க அப்படின்னா, இந்த தால்ச்சா இல்லாம வந்து இருக்கவே இருக்காது. அதனால நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பிரியாணி செஞ்சீங்க அப்படின்னா, இந்த தால்ச்சாவும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய்.